अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருவரங்கத்து அரவணையில் பள்ளி கொண்டிருக்கின்ற எம்பெருமானை அனுபவிக்கின்ற பெரியாழ்வார் அவனுடைய விபவாவதார சேட்சிதங்களை எல்லாம் அனுபவித்தார். அவன் அருள் கொடுத்து அடியவரை ஆட்கொள்வான் அமருமூர் அணியரங்கம் என்று அப்படி தன்னுடைய அடியவர்களுக்கெல்லாம் வீடு பேறு அளிக்கிறவன் என்று அவனுடைய பெருமையை சொன்ன பெரியாழ்வார் தொடர்ந்து தம்முடைய இறுதி காலத்திலே அவனை நினைக்க முடியாமல் போய்விடுமே, அதற்காக அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே என்று ஒரு 10 பாசுரங்களை அருளிச் செய்கின்றார். 4ஆம் 10 திருமொழியிலே அதிலே முதல் பாசுரத்திலே சாமர்த்தியம் உள்ளவர்களை சாமர்த்தியம் இல்லாதவர்கள் பற்றுகிறார்கள், எதற்காக இவர்கள் நமக்கு துணையாக இருப்பார்கள் கஷ்ட காலத்திலே என்று. அது எப்படி தெரிந்தது என்றால் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் என்று கஜேந்திர ஆழ்வானுக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணினான். என்ன பண்ணினான்? அவன் தனக்கு ஆபத்து ஏற்பட்ட பொழுது எம்பெருமானை அழைத்தான் அல்லவா, ஆனால் நானும் உன்னை பற்றி இருக்கிறேன், எனக்கு ஆபத்து ஏற்படுகிற பொழுது அதாவது என்னுடைய உடல் கீழே விழுகிற பொழுது எனக்கு நீயே அருள் தந்து எனக்கு வீடு பேறு அளிக்க வேண்டும் என்பதாக ஆழ்வாருடைய திருவாக்கு அமைந்திருக்கிறது. இந்த திருமொழியிலே 2வது பாசுரம் அதிலே கீழ்ப்பாசுரத்திலே சொன்ன அந்த விஷயத்தையே முதல் பாசுரத்திலே சொன்ன விஷயத்தையே சற்று விவரித்து சொல்லுகின்றார். என்ன என்றால், கடைசி காலத்திலே உன்னை நான் நினைக்க வேண்டும் என்று நானே நினைத்தாலும் கூட உன்னை நினைக்க முடியாதபடிக்கு பல பல மாயைகளை நீயே என்றோ செய்து வைத்திருக்கிறாய். ஆகையினாலே அப்பொழுது நான் நினைக்க மாட்டேன், இப்பொழுதே சொல்லிவிட்டேன், என்னை நீ குறிக்கொள் என்று எம்பெருமானை பார்த்து பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார் பெரியாழ்வார். சாமிடத்தென்னை குறிக்கொள் கண்டாய் சங்கொடு சக்கரமேந்தினானே நாமடித்தென்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர் நமந்தமர்கள் ஓமிடத் தொந்திரத்தனயம் புகாவண்ணம் நிற்பதோர் மாயவல்லை ஆவிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே. எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் கேட்கிறார், ஷாமிடத்து என்னை குறிக்கோள் கண்டாய், நான் சாகுமிடத்திலே என்னை நீ குறிக்கோள் கண்டாய் என்கிறார். ஏன்னா நான் சாகர காலம் என்று நமக்கு ஒன்று வந்து விட்டதானால் அந்த சமயத்திலே பகவானை நினைக்க வேண்டும். அதாவது சாஸ்திரங்களிலே முக்கியமாக பக்தி யோக நிஷ்டனுக்கு அந்திம ஸ்மிருதி, அதாவது இறுதி காலத்திலே பகவானை பற்றிய நினைவு கண்டிப்பாக இருந்தே தீர வேண்டும், இல்லை என்றால் அவனுக்கு மோட்சமே கிடையாது என்று சொல்லி இருக்கிறது, வாஸ்தவம்தான். ஆனால் பிரபத்தியோக நிஷ்டனுக்கு அதெல்லாம் தேவையில்லை என்று வராக பெருமான் காட்டிவிட்டான். அவன் தனக்கு எல்லாம் நன்றாக இருக்கிற காலத்திலே ஒரு முறை நினைத்து விட்டால் போதும், கடைசி காலத்திலே நான் அகம் ஸ்மராமி மத்பக்தம் என்று நான் நினைக்கிறேன் அவனை என்று வராக பெருமான் அந்த பிரபன்னனை பற்றி சொல்லி இருக்கிறான். ஆகினாலே ஆழ்வார் என்ன சொல்லுகிறார் இங்கே, ஷாமிடத்து என்னை குறிக்கொள் கண்டாய், நான் சாகுமிடத்திலே என்னை நீ குறிக்கொள்ள வேண்டும், என்னால் என்னை நீ நினைக்க வேண்டும், அகம் ஸ்மராமி என்று சொன்னாயே அதை உனக்கு நான் நினைவூட்டுகிறேன் என்று சொல்லுகின்றார். ஏன் அந்த காலத்திலே நீர் நினைப்பதற்கு உமக்கு என்ன குறை, ஏன் உம்மாலே நினைக்க முடியாது என்றால் அது ஏன் நினைக்க வேண்டும் என்றால் சங்கு சக்கரமேந்து கையானே, என்ன சங்கும் சக்கரமும் ஏந்தி இருப்பது எதற்காக? அடியவர்களுக்கு ஏற்படுகிற அந்த வினைகளை எதிரிகளை எல்லாம் அழிப்பதற்காகத்தானே அவன் திருவாழி திருச்செங்குகளை ஏந்தி இருக்கிறான். அவன் சதா பஞ்சாயுதியும் பிப்ரத்து, எதற்காக என்னால் அந்த அடியவர்களை பிரணதரக்ஷாயாம் விளம்பம் அசகன்னிவா என்று அடியவர்களை காப்பதிலே சிறிதும் கூட தாமதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒன்றோ ரங்கநாதன் தன்னுடைய திருக்கையிலே திருவாழி திருச்செங்குகளை ஏந்தி இருக்கிறான் என்கிறார் பராசர பட்டர். அதைத்தான் பெரியாழ்வார் இங்கே என்ன தெரிவிக்கிறார், சங்கொடு சக்கரமேந்து நான் என்று சங்கு சக்கரத்தை ஏந்தி இருக்கின்ற கைகளை உடையவனாய் நீ இருக்கிறாய், ஆயினாலே என்னுடைய விரோதிகளை போக்கி நீ எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொன்னான். உடனே எம்பெருமான் கேட்டானாம், ஏன் இறுதி காலத்திலே நீர் என்னை நினையுமே, நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுகிறேன் என்று வேடிக்கையாக அவரிடத்திலே வார்த்தை சொல்லலாம் என்று பார்த்தான். உடனே சொல்லுகிறார் ஆழ்வார், போமிடத்து
உந்திரத்து எத்தனையும் புகாவண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை. போமிடத்து என்னால் இந்த உலகத்தை விட்டு போகின்ற காலத்திலே உன்திறத்து உன் விஷயத்தை நான் நினைக்க வேண்டும் என்று நானே முயற்சி பண்ணினாலும் கூட புகாவண்ணம் நிற்பதோர் மாயை என்றால் எத்தனை மமமாயா துரத்தியா என்று பகவத்கீதையில கண்ணனே தெரிவித்திருக்கிறார். அவனை நினைக்க ஒட்டாதபடி அவனிடத்தில் ஈடுபட ஒட்டாதபடி நம்மை தடுப்பதற்கு பல பல மாயைகளை இந்த உலகத்திலே அவனே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அல்லவா. அதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். உந்திரத்து எத்தனையும் புகாவண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை. மாயை நீயே வல்லை என்று சொன்னார். அதற்கு மேலே இன்னும் என்ன பயமாயிருக்கிறது என்றால், நாம் அடித்து என்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர் நமந்தமர்கள். நான் பிராணனை விடுகின்ற காலத்திலே உன்னை நினைக்கலாம் என்று நான் அப்படி தொடங்குகின்ற பொழுதே என்னை பயமுறுத்துவதற்காக அங்கேருந்து யார் வருவார்கள்? யமனுடைய தொண்டர்கள் வருவார்கள், யமனுடைய வேலைக்காரர்கள், யம கிங்கரர்கள். அவர்கள் வருகிற பொழுதே என்னை நன்றாக இம்சிக்க வேண்டும் என்பதற்காக நாம் அடித்து என்கிறார். அதாவது ஒருத்தனிடத்தில் கோபம் அதிகமானால் நாக்கை மடித்துக் கொண்டு அப்படி புறப்படுகிறானே, அதைத்தான் தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். நாம் அடித்து என்னை அநேக தண்டம். அநேக தண்டம் என்னால் அநேக தண்டனைகள் என்று அர்த்தம். நான் பண்ணியிருக்கிற பாவங்களுக்கெல்லாம் தண்டனை ஒன்றா இரண்டா, எத்தனை தண்டனைகள், அத்தனை தண்டனைகளையும் இவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று கடினமான அந்த இதயத்தோடு நாக்கை படித்துக் கொண்டு பல்லை நரநரவென்று அப்படி கடித்துக் கொண்டு அந்த யமபட்டர்கள் வந்து நிற்கிறார்கள். அவர்களை பார்த்தவுடனே எனக்கு உன்னனவே போய்விடுகிறதே, இப்படியெல்லாம் என்னை செய்யக்கூடிய பல பல மாயைகள் எல்லாம் நீ வல்லை. ஆயினாலே நான் என்ன செய்தேன் தெரியுமா? ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன். எனக்கு எப்பொழுது முடியுமோ அப்பொழுது உன்னுடைய நாமத்தை சொல்லிவிட்டேன். இப்பொழுது சொல்லிவிட்டேன். இந்த சமயத்திலே எனக்கு பயம் இல்லை, ஆகினாலே இப்பொழுது சொல்லிவிட்டேன். ஆனால் இதை நீ என்ன பண்ண வேண்டும்? நான் சாகும் பொழுது உன்னுடைய நெஞ்சத்திலே குறித்து வைத்துக் கொண்டு எனக்கு நீ வீடு பேறு அளிக்க வேண்டும். ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. திருவரங்க பெரிய கோவிலிலே நீ எழுந்தருள் இருப்பதற்கு வேறு என்ன பயன்? இப்படிப்பட்ட அடியவர்களையும் ஆட்கொள்வதற்காக வென்றோ பரமபதத்தையும் விட்டு இங்கே வந்து நீ கிடக்கிறாய். ஆகையினாலே அரங்கத்து அரவணை பள்ளியானே என்னை நீ குறிக்கோள் கண்டாய் என்று இந்த இரண்டாவது பாசுரத்திலே ஆழ்வார் எம்பெருமானை நோக்கி விண்ணப்பித்தார். அடுத்தபடியாக மூன்றாவது பாசுரத்திலேயும் இதே போன்ற கருத்துத்தான் தெரிவிக்கப்படுகிறது. அங்கே அந்த யமபட்டர்கள் எப்படி வந்து துன்புறுத்துகிறார்கள் என்பதை சொல்லி, நீ நான் உன்னுடைய நாமத்தை சொல்லி இருக்கிறேன், என்ன நீ ரட்சிக்க வேணும் என்கிறார். வாசல் குருகச்சன்னால் எத்தினமந்தமறு பத்தும்போது நில்லுமெனும் உபாயமில்லை நேமியும் சங்கமும் ஏந்தினானே. சொல்லலாம் போதே ஒன்றாமெல்லாம் சொல்லினேன் என்னை குறை கொண்டென்னம் அல்லல் படா வண்ணம் காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே. எல்லையில் வாசல் குறுகச் சென்றால் என்கிறார். அதாவது அந்த இவன் உடலை விட்டு பிரிந்த பிற்பாடு அப்படி போகிறானாம். போகிற பொழுது அந்த யமனுடைய வாசல் வந்து விடுகிறது. அந்த வந்த எல்லையில் வாசல், அந்த வாசல் குறுகச் சென்றால் அருகிலே சென்று விட்டால் நமந்தமர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? எற்றி நமந்தமர்கள். எற்றி என்னால் ஓங்கி ஒரு அரைந்து அவனை அடித்து அவனை நமந்தமர் பற்றி என்கிறார். அதாவது யமனுடைய பட்டர்கள் வியாக்கியானத்திலே ரசமாக காண்பிக்கிறார்கள். யமகிங்கரர்கள் இவனை பிடித்த பிற்பாடு அடிப்பதில்லையாம், பின்ன என்ன செய்கிறான்னா இவனை அடித்துத்தான் பிடிக்கிறார்கள் என்பதைத்தான் எற்றி நமந்தமர் பற்றும் போது என்கிறார் ஆழ்வார் என்று கூட காட்டுகின்றார் வியாக்கியானத்திலே மணவாள மாமுனிகள். அப்படி எற்றி நமந்தமர் பற்றும் போது, அப்படி பற்றுகின்ற காலத்திலே நில்லுமின் என்னும் உபாயமில்லை. அவனை நீங்கள் என்னை அடிக்காதீர்கள் என்று சொல்வதற்கு எனக்கு வழியே தெரியவில்லையே, எப்படி அவர்களை தடுப்பது எனக்கு வழி தெரியவில்லை. நில்லுமின் என்னும் உபாயம் ஏதும் என்னிடத்திலே இல்லை. ஆனால் நேமியும் சங்கமும் ஏந்தினானே, நீதான் அல்லவோ உபாயம். ஆக நீயே உபாயமாயிருக்கிற பொழுதோ நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? நீ என்னை ரட்சிக்க வேண்டும். உன்னுடைய கையிலே சங்க சக்கரங்கள் என்னுடைய விரோதிகளை போக்குவதற்காக ஒன்றோ இருக்கிறது என்று அவனை பார்த்து சொல்லுகின்றார். சொல்லலாம் போதே உன் நாமமெல்லாம் சொல்லினேன். என்னால் எப்பொழுது சொல்ல முடியுமோ அப்பொழுதே உன்னுடைய நாமத்தை சொல்லிவிட்டேன். அந்த இறுதி தருவாயிலே, மரண தருவாயிலே தான் உன்னுடைய நாமத்தை சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் மரண தருவாயிலே என்னால் சொல்ல முடியாமலே போய்விடும். ஆயினாலே சொல்லலாம் போதே உன் நாமமெல்லாம் சொல்லினேன். நீ என்ன பண்ண வேண்டும்? என்னை குறிக்கொண்டு
என்னை உன்னுடைய நெஞ்சத்திலே குறிக்கொள்ள வேண்டும். அதாவது இவன் மரணத் தருவாயிலே சொல்லாவிட்டாலும் கூட முன்னாலே நம்முடைய நாமத்தை சொல்லி இருக்கிறான் என்று நீ அதை நன்றாக நெஞ்சிலே வைத்துக்கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும்? அல்லல் படாவண்ணம் காக்க வேண்டும். அல்லல் என்னால் இப்படி யமனுடைய அந்த வேலைக்காரர்கள் கையிலே நான் அகப்பட்டு கொண்டு அவர்களால் இம்சிக்கப்படுகிற அந்த பெரிய அல்லல் எனக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நான் எந்த அல்லலும் படக்கூடாது என்னால் உன்னுடைய திருநாமத்தை சொல்ல முடியாதபடிக்கு எனக்கு என்ன ஏற்படுகிறதோ அந்த அல்லலையும் நீ போக்கி தந்தருள வேணும் என்று கேட்பதாக கூட நாம் சொல்லலாம். ஆகினாலே அல்லல் படாவண்ணம் காக்க வேண்டும். அப்படியெல்லாம் காக்க வேண்டிய கட்டாயம் என்ன என்னில் அரங்கத்து அரவணை பள்ளியானே, திருவரங்கத்திலே அப்படி அந்த சேஷசேனனாய் அதாவது ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கின்ற எம்பெருமானே என்று சொல்லதனுடைய அபிப்பிராயம் என்ன? பரமபதமாகிற உயர்ந்த ஒரு ஸ்தானம் இருக்கிற பொழுது அந்த ஸ்தானத்தை விட்டுவிட்டு அவன் இப்படி லீலா விபூதியில இருக்கக்கூடிய ஓரிடம் திருவரங்கம் பெரிய கோவில். எதற்காக இங்கே வந்தான் என்றால் இப்படி அல்லல் பட்டு கொண்டிருக்கிற அந்த அடியவர்களை எல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தினாலே என்றோ அவன் இப்படி திவ்ய தேசங்களிலே வந்து எழுந்தருளி இருக்கின்றான். ஆயினாலே நீ இப்படி திவ்ய தேசங்களிலே எழுந்தருளி இருக்கின்ற அந்த இருப்பு பயனுள்ளதாக ஆக வேண்டும் என்றால் நீ என்ன பண்ண வேண்டும்? எனக்கு நீ அனுகிரகம் பண்ண வேண்டும். அல்லல் படா வண்ணம் நீ என்னை காக்க வேண்டும். ஏனென்றால் சொல்லலாம் போதே உன் நாமமெல்லாம் நான் சொல்லி இருக்கிறேன் அல்லவா? உன்னுடைய திருநாமத்தை சொல்லி இருக்கிற என்னை நீ அப்படி காத்தருள வேணும் என்று இந்த 3வது பாசுரத்திலே எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். இதே போன்ற பெரியாழ்வாருடைய திருவாக்கு இன்னமும் தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் அனுஜன் அறக்கட்டளை.